புள்ளும் சிலம்பினகாண் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரவன் பேரவம் கேட்டில்லையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல்லை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலங்கழிய காலோச்சி வெள்ளந்தரவில் தூயிலமர்ந்து இத்தினை உணர்ந்துகொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். பூதவி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான். அவளை இம்சை செய்து கண்ணன் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு பால் தந்த தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாளே, அந்த தாயை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம்பெருமான். கேரளாவில் அம்பலப்புழையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இப்பாடல் ஆண்டாள் பாடியதை சொல்கின்றார். பொருள். அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கிச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாகக் கொண்ட எம்பெருமான் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்னும் அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உனக்கு கேட்கவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக.